என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் ஏதோ சாஸ்திரத்துக்கு 2 அண்டா 2 குண்டா வாங்குங்க, 2 சின்ன குத்து விளக்கு, அது இதுன்னு ஏதோ வாங்க சொன்னா 7-8 பவுனுக்கு மேல தங்க நகை, ரொக்க பணம், பீரோவு, பாய், தலகாணி, மிக்ஸி, அது இதுன்னு எம்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதையெல்லாம் நான் வாங்க சொன்னனா? அன்னைக்கு லிஸ்ட் எழுதணும்னு என்கிட்ட கேட்டியலா இல்லையா? அது நான் சொன்னதை கேட்டும் இப்படி பண்ணிருக்கியேன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஐயோ, இத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அதையே கேக்குற பாத்தியா? ஏயா செப்பிலி, சியா மீனாட்சி கேக்குதுல்ல, பதில் சொல்லு. ஐயோ, என்ன சியா நம்மளை பொறுத்து விட்டாரு? ஏன் யாத்தி பாப்பா, ஆ? இப்போ நீங்க எதுக்கு தேவையில்லாம அவரை பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லாம அவர் எப்படி அதெல்லாம் வாங்குவாரு? ஐயோ அழகரு, நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காதப்பா. நான் இதெல்லாம் அவனை வாங்க சொல்லவே இல்லை. மீனாட்சி கொடுத்த லிஸ்ட பத்திரமா வச்சுக்க, தெரிஞ்ச கடைக்கு போ, அங்க போய் என் பேரை சொல்லு, லிஸ்ட்ல என்ன இருக்குதோ அதை வாங்கிக்க. நான் அப்புறமா பணத்தை கொடுத்தறேன், நீ மொத்தமா வாங்கிட்டு வான்னு சொன்னே தவிர இப்படி ஒரு கடையவே கொண்டாந்து நிறுத்துன்னு நான் சொல்லவே இல்லையப்பா. வயசாகி போச்சு, செம்பிளிக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். என்னப்பா நீ? ஏய் செம்பிளி, ஏயா செம்பிளி, உன்னதான் பாத்தீங்களா பாத்தீங்களா இவனை? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காது கேட்காத மாதிரி தலையை தொங்க போட்டு நிக்கிறேன். டேய் செம்பிளி, வாயை திறந்து சொல்லியா? சியா கூப்பிட்டீங்களா சியா? ஆஹா, இது உலகமகா நடிப்புடா சாமி. ஆளும் நான் லிஸ்ட்ல ஒரு அண்டா தானே சொன்னேன், ஒரு குண்டா தானே போட சொன்னேன். சும்மா இத்தனோடு குத்து விளக்கு வாங்கிட்டு வர சொன்னா என் பேச்ச கேட்காம என் உயரத்துக்கு மேல 2 குத்து விளக்கு கொண்டாந்து நிறுத்திருக்கேன். மன்னிச்சுக்கோங்க சியா, இதை தெரியாம பண்ணிவிட்டேன் சியா. தெரியாமே? இப்ப மட்டும் என்னென்ன கெட்டு போச்சு? கொண்டு வந்தது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள எடுத்து வைக்க சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு இதுல இருந்து ஒரு 2-3 பொருளை மட்டும் எடுத்துட்டு போவோம். கரெக்டா சொன்னீங்கம்மா, சூப்பரா சொன்னீங்க. சூப்பரா? இது என்ன கெட்டு போற பொருளா மாமா? இத எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சா நாளைக்கு தேனுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப இதுல இருந்து செஞ்சு விட்டு போயிடுறது. மா, நீங்க என்னமா சொல்றீங்க? எப்பா அழகரு, நீ என்னப்பா விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? பா, நான் என்னப்பா வரம்லாம் பேசிட்டு இருக்கேன்? ஐயா அழகரு, கேட்டுக்கையா, இதுதான் சீர் சனத்தைன்னு சொல்லி ஊருக்கு நடுவுல ஊர் பங்காளிகளுக்கு முன்னாடி சீர் தட்டுப்புட்டுலாம் வச்சுக்கிட்டோம். ஆமா, நம்ம வீட்டு சீர் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஆஹா ஓஹோன்னு ஊர் சனம் எல்லாம் மெச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போய் இதுல பாதியை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம்னு சொன்னா சிரியா சிரிச்சு போட மாட்டாங்க. என்ன பெண்ணே, சொல்லுங்க கொஞ்சம். ஆமா ஆமா, அது அது வந்து என்ன அது இதுன்னு எதையோட சொல்லுங்க. ஆமாச்சியா, சிரியா சிரிச்சு போடுவாங்கல்ல, அசிங்கப்படுத்தி போடுவாங்க நம்மள. நாம ஏதோ பந்தா காட்டுறதுக்காக சீரெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போறப்ப வெறுங்கையா விசிக்கிட்டு போறோம்னு சொல்லி நம்மள கேவலப்படுத்தி போடுவாங்க. அதெல்லாம் பார்வைக்கு வச்சதெல்லாம் விசேஷ வீட்டுக்கு நாம தூக்கிட்டு போய்தான் ஆகணும். அதான் சியா சரியா இருக்கும். ஆமா, அதுக்காக எங்களுக்கு அம்பட்டி தூக்கி கொடுப்பாங்களா? இல்லப்பா, எல்லாரும் பார்வைக்கு தெரியற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம், தூக்கிக்கிட்டு போய்த்தானப்பா ஆகணும். வேற வழி?